இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னமலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அது குறித்த விவாதங்கள், ஆய்வுகள் எல்லாவற்றையும் அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் நடத்தி முடித்துவிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக ஓய்வு மூடுக்கு சென்று விட்டார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இன்று ஏப்ரல் 29ஆம் தேதி அவரது குடும்பத்தோடு சென்னையிலிருந்து கொடைக்கானல் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கே மே 5ஆம் தேதி வரை அவர் ஓய்வு எடுப்பார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானலுக்கு செல்வதற்கு முன்பாகவே திண்டுக்கல் மாவட்ட அமைச்சர் IP உள்ளிட்ட அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடைக்கானலுக்கு சென்று அவர் தங்குகிற அந்த ஹோட்டல் உள்ளிட்டவற்றை மேற்பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள். இன்று முதல் முதலமைச்சர் அங்கேதான் இருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடும் இதே போல அப்போது திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் இதே போல கொடைக்கானலுக்கு தான் ஓய்வுக்கு சென்றார் குடும்பத்தினரோடு. அப்போது அங்கிருந்தபடியே எக்ஸிட் போல் முடிவுகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து அப்போது அங்கே தனது மாப்பிள்ளை சபரீசன் அவர்களோடு அங்கே ஆலோசித்து அடுத்த கேபினெட் யார், அதாவது மாநில அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு ஆலோசனையும் அப்போது நடத்தினார் ஸ்டாலின். அதே போல இப்போதும் இந்த தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்கெங்கே வாக்கு எண்ணிக்கை திமுகவுக்கு குறைவாக இருக்கிறதோ அந்தந்த அமைச்சர்களை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் ஜூனியர் அமைச்சர்களிடம் இன்று வரை பரவி கிடக்கிறது. எல்லாரும் ஜூனியர் அமைச்சர்கள் சிலர் தங்களுடைய நெருக்கமான மாவட்ட செயலாளர்களிடமும் சரி, தங்களுக்கு நெருக்கமான சீனியர் அமைச்சர்களிடமும் சரி, அண்ணா என்னென்ன தலைவர் கொடைக்கானலில் கேபினெட் மாற்றம் பற்றி ஏதோ முடிவெடுக்கிறாராமே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீனியர் அமைச்சர்கள் அவர்களுக்கு இது பற்றி உறுதியான தகவல்கள் வந்துவிட்டதால், அதாவது அமைச்சரவையில் மாநில அமைச்சரவையில் பெரிய மாற்றம் இருக்காது என்ற தகவல் வந்துவிட்டதால் அவர்கள் எப்படி முதலமைச்சர் அங்கே ஓய்வுக்கு சென்றிருக்கிறாரோ அதே போல் அமைச்சர்களும் அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவரவர் ஓய்வு எடுக்க வெளி மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் 2 நாட்களில் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் ரூம் பற்றிய அந்த பரபரப்பு அதிகமாக இருக்கிறது. ஸ்ட்ராங் ரூம்னா 39 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு எந்திரங்கள், அதோட கண்ட்ரோல் யூனிட்டு, அந்த விவிபேடு, இது எல்லாமே அந்த மொத்த அந்த அந்த மின்னணு எந்திரங்களும் ஆங்காங்கே ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் ஒரு இடத்தில், அதாவது அரசு பள்ளியோ கல்லூரியோ அந்த இடத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பேர் தான் ஸ்ட்ராங் ரூமு. நேற்று முன்தினம் ஏப்ரல் 27ஆம் தேதி மாலை நீலகிரி மக்களவை தொகுதி எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ராங் ரூமிலே கிட்டத்தட்ட 26 நிமிடங்களுக்கு அந்த சிசிடிவிக்கள் செயலிழந்து விட்டன. அது ஒரு பெரிய பரபரப்பாகி கலெக்டர், அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான அருணா உடனடியாக பார்வையிட்டு அவற்றை சரி செய்திருக்கிறார். அதே போல நேற்று ஏப்ரல் 28ஆம் தேதி ஈரோடு மக்களவை தொகுதியிலே நடந்த அந்த தேர்தல் சம்பந்தமான வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ராங் ரூமிலே ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி எந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த அறையின் சிசிடிவி கேமரா மட்டும் நேற்று நடு இரவு செயலிழந்து விட்டது. உடனடியாக அங்கிருக்கிற அந்த கண்காணிப்பாளர்கள், அதாவது அரசியல் கட்சி சார்பா, கேண்டிடேட் சார்பா மற்றும் தேர்தல் ஆணையம் சார்பா, இவங்க எல்லாமே அங்கே ஒரு இடத்துல உட்காந்து சிசிடிவி கேமராவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் உடனடியாக அளித்த தகவலின் பேரில் நேற்று இரவு ஏற்பட்ட அந்த கோளாறு இன்று சரி செய்யப்பட்டதாக ஈரோடு கலெக்டரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியான ஈரோடு கலெக்டர் இன்று தெரிவித்திருக்கிறார். இப்படி நேற்று முன்தினம் நீலகிரி, நேற்று ஈரோடு என்று ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது ஏன் என்ற கேள்வி வேட்பாளர்கள் மத்தியிலே, கிட்டத்தட்ட மற்ற தொகுதி வேட்பாளர்களும் ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. 2021 உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், தேர்தலின் போது இதே போல மதுரை மக்களவை தொகுதி எந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்ட்ராங் ரூம் அருகே ஒரு நபர் சென்று விட்டார்
என்று ஒரு பெரிய சர்ச்சை அப்போது வெடித்தது. இப்போது நபர்கள் யாரும் இதுவரை செல்லவில்லை, அப்படிப்பட்ட சர்ச்சைகள் இல்லை என்றாலும் இந்த சிசிடிவி ஏன் செயலிழக்கிறது என்ற ஒரு கேள்வி விவாதமாக ஆகியுள்ளது. இது பற்றி நாம் சில வேட்பாளர்களிடம் விசாரித்த போது நீலகிரியிலும் சரி ஈரோட்டிலும் சரி இந்த இந்த 2 இடத்திலும் இப்போ நேற்று முன்தினமும் நேற்றும் நடந்த இந்த சிசிடிவி அந்த தடைக்கு காரணம் அதிக வெப்பம்தான். ஏன்னா தொடர்ந்து ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் முடிந்ததும் அன்று இரவோடு இரவாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு அன்று ஏப்ரல் 19ஆம் தேதி நடுஇரவு ஏப்ரல் 20ஆம் தேதி காலையிலே இந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு அனைத்து கட்சி ஏஜென்ட்டுகள் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. அப்போதிலிருந்து ஒரு நொடி கூட இடைவெளி விடாமல் இந்த சிசிடிவி கேமராக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது எலக்ட்ரானிக் ஐட்டம்ங்கிறதுனால ஓவர் ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவைகள் அந்த இயக்கம் நின்றுவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த பிரச்சனை வந்த பிறகு உதகமண்டலத்தில் அதை நீலகிரியில் உள்ள அந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் ஏர் கூலர்களை அங்கே இருக்கிற மாவட்ட கலெக்டர் அமைத்திருக்கிறாரு. அதே போல் ஈரோட்டிலும் அமைக்க வேண்டும். இது மட்டுமல்ல 39 மக்களவை ஆங்காங்கே இருக்கிற வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ராங் ரூமிலும் இந்த சிசிடிவி கேமராக்கள் அதிக வெப்பமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது தான் ஸ்ட்ராங் ரூம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா இது போன்ற ஆங்காங்கே சில செயலிழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அதிக வெப்பம் காரணமாக என்ற சாக்கு வைத்துக்கொண்டு வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று வேட்பாளர்கள் தரப்பிலே ஒரு சந்தேகம், ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுகிறது. 39 தொகுதிகளிலும் சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறைகளில் ஏர் கூலர் அல்லது ஏசி பொருத்தப்பட வேண்டும் என்பது வேட்பாளர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இன்று திமுகவின் சட்டத்துறை சார்பிலே அக்கட்சியின் மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான என்ஆர் இளங்கோ இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலே தேர்தல் ஆணையரை சந்தித்து இது குறித்து சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமும் 3 அடுக்கு பாதுகாப்பிலே இருக்கிறது. அதாவது துணை இராணுவப்படை, அடுத்தடுத்த 2 இடங்களிலே நமது மாநில போலீசார், இப்படி 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டியெல்லாம் அதுவும் இதுக்கு அப்பாற்பட்டு அந்தந்த கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் அவர்களும் தீவிரமான கண்காணிப்பில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியிலும் முக்கியமான கட்சிகள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் 3 ஷிஃப்ட் போட்டு அங்கே வேலை பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை கொடுக்கப்பட்ட 3 ஷிஃப்ட்டுகளிலும் அந்தந்த கட்சியுடைய நபர்கள் அமர்ந்து சிசிடிவி கேமரா அமைந்திருக்கிற அந்த அனைத்து அந்த ஒளிபரப்புகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அங்கே ஏதாவது அது தடைப்பட்டுச்சினாலோ அல்லது உள்ள ஏதாவது குறுக்கீடு இருந்தது என்றாலோ அவர்கள் உடனடியாக இது பற்றி கலெக்டரிடம் தகவல் சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்களும் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வேற எந்த அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட சிசிடிவி கேமராக்கள் வெப்பமடைவதை தடுப்பதற்கு ஏர் கூலர்கள் அல்லது ஏசி பொருத்தப்பட வேண்டும் என்பது வேட்பாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம், ஏன்னா அடுத்து அக்னி நட்சத்திரம் வரப்போகுது, ஜூன் 4ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை. இப்போவே வெயில் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் மே மாதம் முழுதும் இந்த சிசிடிவி கேமராக்களை எப்படி இதே நிலையில் தக்க வைப்பது என்ற தொழில்நுட்ப ரீதியான அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமையாகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கடந்த வாரம் 5 மாவட்ட கலெக்டர்கள் இடி அலுவலகத்துக்கு சென்று விசாரணைக்கு ஆஜரானார்கள். அதாவது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மணல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக அரசு அனுமதித்த அளவை மீறி ஏகப்பட்ட அளவுக்கு மணலை தோண்டி எடுத்து விற்பனை செய்ததாக அமலாக்கத்துறை 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ரெய்டு நடத்தியது. அதற்கப்புறம் அது பல்வேறு நகர்வுகள் இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டே இருந்தன. தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை உயரதிகாரிகளை அமலாக்கத்துறை அழைத்து விசாரித்தது. அடுத்ததாக 5 மாவட்ட கலெக்டர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சம்மன் அனுப்பியது. ஆனால் அந்த சம்மனுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் சென்று இடைக்கால தடை பெற்றது. இடி அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் சென்று அவங்கள்ட்ட நாங்கள் தகவல் தானே கேட்குறோம், இதுக்கு எதுக்கு தடை கொடுக்கணும் என்று இடி வைத்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு, ஏன் நீங்கள் போய் அவங்க இடி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்
அவங்க உங்கள்கிட்ட சில தகவல்களை சில விளக்கங்களை கேட்குறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க என்று உச்சநீதிமன்றம் சொல்ல, கடந்த வாரம் 5 மாவட்ட கலெக்டர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்திலே இருக்கக்கூடிய இடி அலுவலகத்துக்கு சென்று காலை 10:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கலெக்டர்களிடம் என்னென்ன கேட்டார்கள் என்ற தகவல் தமிழக அரசு உயரதிகாரிகளுக்கும் சென்றிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்ததாக இடி என்ன பண்ண போறாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அதாவது மணல் குவாரிகளை அரசை நடத்தினாலும் அந்த குவாரியிலிருந்து மணலை அள்ளி யார்டுக்கு எடுத்து சென்று அந்த யார்டிலிருந்து லாரிகளுக்கு ஏற்றி அனுப்பும் வேலையை இன்று வரை தனியார்கள் தான் செய்கிறார்கள். அதிலே சில முக்கியமான அதிபர்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை நோக்கி அடுத்தது இடி ஏற்கனவே அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஆனால் அவர்கள் இன்னும் யாரும் ஆஜராகவில்லை. ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன் உள்ளிட்டவர்களுக்கு இடி சம்மன் அனுப்பியதாகவும் அவர்கள் யாரும் ஆஜராகவில்லை என்றும் ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்தன. இந்த நிலையில் இந்த 5 கலெக்டர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் பெறப்பட்ட தகவல்களை வைத்துக்கொண்டு அடுத்ததாக இந்த மணல் அதிபர்களை டார்கெட் செய்து அடுத்த கட்ட விசாரணையை அவர்களுக்கு அழைப்பதற்காக, அதாவது இந்த 5 மாவட்ட கலெக்டர்களிடமிருந்து பெற்ற விவரங்களை வைத்துக்கொண்டு அடுத்ததாக அந்த மணல் அதிபர்களை நெருங்குவதற்கு இடி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து அந்த மணல் அதிபர்கள் கடந்த சில நாட்களாக தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விட்டார்கள், நாட் ரீச்சபிள் என்கின்றன மணல் வட்டாரங்கள். ஏற்கனவே அவர்களிலே ஒருவரின் நாட்கள் கோவை மக்களவை தொகுதியிலே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக தேர்தல் வேலை பார்த்தார்கள் என்ற தகவல் கூட தேர்தல் களத்திலே பேசப்பட்டது. இந்த நிலையில் மணல் அதிபர்கள் மீது இடி எப்படி நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு பேச்சு இருக்கிற நிலையிலே அவர்கள் நாட் ரீச்சபிள் மோடுக்கு சென்று விட்டார்கள், மீண்டும் அவர்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விட்டார்கள் என்பதுதான் மணல் விவகாரத்தில் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.